Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி ஆன்லைன் வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 25 ஜனவரி 2024 வியாழக்கிழமை முதல் 31 ஜனவரி 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 25 ஜனவரி அன்றைய தினம் வியாழக்கிழமை பௌர்ணமி விரதம் பூஜை, அன்றைக்கு தைப்பூசம், வடலூர் வள்ளலார் பெருமான் ஜோதி தரிசனம், அன்றைய தினம் கரிநாள். கரிநாளாக இருக்கிறதுனால சுபகாரியங்களை ஆரம்பிப்பதை தவிர்ப்பது நல்லது. 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்திய அரசு குடியரசு தினம். அன்றைக்கு வாஸ்து பூஜை காலையில் 10:06 10:42 வரைக்கும் நமக்கு வாஸ்து பூஜை. 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருமழிசை ஆழ்வார் குரு பூஜை. 29ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கு சங்கடஹர சதுர்த்தி. 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சண்டேசர் குரு பூஜை மற்றும் திருவையாறு தியாகராஜ பெருமான் ஆராதனை. 31ஆம் தேதி புதன்கிழமை அன்றைக்கு கரிநாள். அன்றைக்கு ஷஷ்டி திதி அன்றைக்கு 1 பிப்ரவரி அன்றைய தினம் நமக்கு ஷஷ்டி விரதம். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள் கிரக மாற்றங்களை நாம் இப்போ பார்க்கலாம். 25ஆம் தேதி பிறக்கும் போது நமக்கு மேஷ ராசியில குரு, கர்க்கடக ராசியில சந்திரன், கன்னியா ராசியில கேது, தனுசு ராசியில செவ்வாய் புதன் சுக்கிரன், மகர ராசியில சூரியன், கும்பராசியில சனி, மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 27ஆம் தேதி பகல் 1:28 சிம்ம ராசிக்கு சந்திர பகவானுடைய நகர்வானது அமைந்திருக்கிறது. 28ஆம் தேதி காலை 6:07 மகர ராசிக்கு புத பகவானுடைய பெயர்ச்சி நடக்கிறது. 29ஆம் தேதி பின்னிரவு, 30ஆம் தேதி முன்னிரவு 1:10 கன்னிராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள். நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்கிறதுன்னு பாருங்க. அதுதான் ஒரு பலன்கள் பார்க்கும்போது நமக்கு மேஜர் பார்ட் தசாபுத்தி தான் நாம எடுத்துக்கணும். அப்போ என்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய பார்வை என்ன, ஆதிபத்தியம் என்ன, அவருடைய நம்மளுடைய ஜாதகத்துக்கு அவர் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து நாம பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு ராசியில குரு பகவான்
5ஆம் இடம் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. குரு பார்த்துடுறார், சனி பார்த்துடுறார். அது மாதிரி 9ஆம் இடமும் ஒரு நல்ல ஒரு கூட்டணி, 9ஆம் இடத்துல ஒரு கூட்டணி பலவிதமான நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ராசியை சனி பகவான் பார்த்தார். பொதுவா சுபகாரியங்கள் எல்லாமே நல்லபடியா நமக்கு நடக்க போகுது. ஒரு கிராம் தங்கம் வாங்கினா கூட அது சுபகாரியம் தான். தங்கம் வாங்கிறது சுபகாரியத்தில் வந்து சேரும். அது மாதிரி வீடு மண்மனை யோகங்கள், ஒரு வாய்ப்புகள், அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. மனசுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துன்றது, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதுல தெளிவான முடிவுகள் உங்களால எடுக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பா ரொம்ப நல்லா இருக்கும். தொழில் வந்து உங்களுக்கு இப்ப நமக்கு போயிட்டு இருக்கிற ஒரு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். இந்த மாதிரி வேலைக்கு போறது, நீண்ட நாட்களா வேலை கிடைக்கலையே, நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த வாழ்க்கை ஒரு நல்ல நேரம் பிறந்தாச்சு. மேஷராசிக்காரர்கள் வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல வேலை நமக்கு கிடைக்கும். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டா. மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மாணக்கர்களுக்கு. அது மாதிரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த பீரியடில் நம்ம ட்ரை பண்ணலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தினசரி மாரியம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கவனமா நடந்துக்க வேண்டிய ஒரு பீரியடு போயிட்டு இருக்கு. என்னடா இது சனிப்பெயர்ச்சி ரொம்ப அற்புதமா இருக்கும்னு சொன்னாங்க, எல்லாம் பார்த்தா இப்போ இப்படி சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது. 8ஆம் இடம் வலுவா இருக்கு. ரிஷபராசிக்கு அப்படின்னு இல்லை, எந்த ஒரு ராசியை எடுத்துட்டாலுமே 8ஆம் இடம் வலுவாகும் போது கொஞ்சம் நாம கவனமா நடந்துக்கணும். ரிஷபராசிக்காரர்கிட்ட என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, வாலண்டியரா போய் அட்வைஸ் பண்றது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதான் அவங்க அட்வைஸே கேட்டிருக்க மாட்டாங்க, இவங்க வாலண்டியரா போய் அட்வைஸ் பண்றது. கொஞ்சம் அதுல கவனமா இருங்க. அதாவது அட்வைஸ் கேட்டா மட்டும் சொன்னா போதும், நாமளாவே போய் சொல்லும் போது நம்முடைய மரியாதை போயிடும். இப்ப இந்த பீரியட்ல நமக்கு வந்து பொருளாதாரம் சிறக்கு, பொருளாதாரம் நல்லபடியா இருக்கும். குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு பல விஷயங்களிலும் நமக்கு கிடைக்கும். தேக்க நிலை எல்லாமே விலகும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நல்லபடியா மாறும். அப்ப எதுலதான் கவனமா இருக்கணும் அப்படின்னா, வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமா பயன்படுத்துங்க. அந்த மாதிரி சில நேரங்களில் நமக்கு பிடிவாதம், முன்கோபம் இதெல்லாம் உண்டாகலாம். கொஞ்சம் நீக்கு ஓக்கா நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. தொழில் உத்தியோகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஏற்கனவே நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். தொழில் சம்பந்தமா உத்தியோகம் சம்பந்தமா கொஞ்சம் பயணங்கள் போக வேண்டிய சூழல்கள் வரலாம்.
வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள், அது மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சில சூழல்களும் நமக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகலாம். மனசுக்குள்ள ஒரு சில நேரங்களில் சில சஞ்சலங்கள், சில சங்கடங்கள் நமக்கு ஏற்படும். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நமக்கு நல்லது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு உங்க வேலையை குத்தம் சொல்லலாம். நீங்க பயங்கரமா உட்காந்து வேலை செஞ்சிருப்பீங்க, எல்லாம் இருந்திருக்கும். இப்போ யாராவது ஒருத்தர் உங்களை குத்தம் சொல்லலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கிறது நல்லது. பொதுவா பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ள சில சஞ்சலங்கள் உண்டாகலாம். முடிந்தவரை எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நீங்க மற்றவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணி செய்யறது நல்லது. அதே வேளையில மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான கவனம் எடுத்துக்கிறோம். சில நேரங்கள்ல நம்ம முயற்சிகள் நடக்காம போகலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா நம்ம நடந்துக்கிறது நமக்கு நல்லது. இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அவசியம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள சில நேரங்கள்ல செல்ஃப் கன்ஃபியூஷன் ஏற்படும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சில செல்ஃப் கன்ஃபியூஷன் ஏற்படும். அப்போ செல்ஃப் கன்ஃபியூஷன் ஏற்படும் போது நமக்கு என்ன ஆகும்? டெசிஷன் மேக்கிங்ல ப்ராப்ளம். அதுவும் மிருகசீரிஷ நட்சத்திரம் இந்த ரிஷபராசின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் மூணுமே கொஞ்சம் வேகமான நட்சத்திரம்னு சொல்லுவோம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தினாலும் அதில் டக்குன்னு திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரியாக்ட் பண்ணக்கூடிய நட்சத்திரம். அப்போ இந்த பீரியடில் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு தேவையானது பொறுமை. தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. மிதுன ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடம் ரொம்ப பலமா இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். நீங்க மிதுன ராசியா அல்லது மிதுன லக்னமா, எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமா இறங்கி பண்ணுங்க. இப்ப டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு அனைத்து வழிகளிலும் கிடைக்கப் பெறுவீர்கள். தேக்க நிலை அனைத்தும் விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா காரியங்களிலுமே ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால வர முடியும். ரொம்ப அற்புதமா இருக்குது இந்த நேரம். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைவிடும். ராசிநாதன் இந்த காலகட்டத்தில் 8ஆம் இடத்துக்கு மாறுறது. அது அவருக்கு நட்பு வீடு. மகர ராசிங்கிறது புத பகவானுக்கு பிரமாணப்படி நமக்கு நட்பு வீடு. மங்கள காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்க போறது. மனசுக்குள்ள ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வரும். கடைசி நேரத்திலேயாவது யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு நேரம் போயிட்டு. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. புதுசா தொழில் ஆரம்பிக்கிறோமா, ஆரம்பிங்க. இல்ல நான் சித்திரை மாசம் தான் தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னா அதற்கான முன்னேற்பாடுகள் இப்ப செய்யலாம். இப்போ உதாரணமா நீங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள். அப்போ அந்த ப்ராடக்ட் நம்ம எங்கெங்க கிடைக்கும், எந்த இடத்துல நமக்கு விலை குறைவாக கிடைக்கும் அப்படின்னு விசாரிக்கிறது, கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, அதெல்லாம் இப்போ பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு. உத்தியோகத்தினருக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வந்தாச்சு. தயவு செய்து பாஸ்போர்ட் எடுக்காதவங்களாம் தயவு செய்து இப்போ பாஸ்போர்ட் எடுத்துருங்க. ஒரு சும்மாவாவது ஒரு வெளிநாடு பயணம் போயிட்டு வர மாதிரியான அமைப்பு மிதுன ராசிக்கு அமைஞ்சிருக்கு.
ரொம்ப நாளாக வெளிநாடு வாய்ப்பு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்கன்னா அவளுக்கு ஒரு ஜாக்பாட் இப்போ இருக்கு. நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, ஒரு ஏற்றம் தரக்கூடிய, ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல பீரியட் உங்களுக்கு போகுது. இந்த மாதிரி ஏழுக்குடையவரான குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் இப்போ எடுத்தோம்னா ரொம்ப நல்லபடியாக நமக்கு வந்து சேரும். ரொம்ப நல்லா இருக்கு, அற்புதமாக இருக்கு. பெண்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வியில கொஞ்சம் கவனம், ஸ்ரத்தை, முயற்சி என்பது அவசியம். சில நேரங்களில் நம்ம மனம் படிப்புல போகாது, வேற விஷயங்கள்ல போகலாம். கவனமா இருந்துக்கணும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது மாதிரி வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான இனம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நமக்கு ஆரம்பிக்கும் போதே ராசிநாதன் சந்திர பகவான் ராசியில ஆட்சியா இருக்கு. ராசியை சூரியன் பார்த்துடுற, செவ்வாய் பார்த்துடுற. பொதுவா இந்த அஷ்டமத்து சனி எடுத்த உடனே நமக்கு பயப்படக்கூடியது என்ன? அஷ்டமத்து சனி. அப்போ ராசிநாதன் பலமா இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே தைரியமா இறங்கி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம். பலவிதமான நன்மைகள் நமக்கு காத்துருக்கு. இந்த காலகட்டத்தில் நமக்கு காத்துருக்கு. மனசுக்குள்ள நிறைய சஞ்சலங்கள் இருக்கு. பொதுவாகவே நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியது தான், கடகராசி அப்படின்னாலே கொஞ்சம் சென்சிட்டிவ். ஈஸியாக எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் டக்குன்னு மனசுக்கு அவங்களுக்கு மனம் சார்ந்த சில விஷயங்கள் வந்துடும். யாராவது சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அடுத்த நிமிஷம் அதை விட்டுட்டு போய் இருந்தாலும் அது கொஞ்சம் மனசு சங்கடம் வாழ்த்து இருக்கு. அப்போ சூரியன் பார்க்கிறார், செவ்வாய் பார்க்கிறார். அதனால சஞ்சலங்கள் வந்தாலும் அதை தாண்டி உங்களால இந்த காலகட்டத்தில் வெற்றி பெற முடியும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு ஏற்படும். சித்திரை மாசத்துக்கு அப்புறம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும். அதான் அதற்கான வேலைகள் இப்பவே ஸ்டார்ட் ஆயிடும். உதாரணமா இந்த காலகட்டத்தில் நமக்கு நிச்சயம் ஆயிடும். அது மாதிரி தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஒரு மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தவாளுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். எல்லா விஷயங்களும் உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியா நடக்கும். கவலையே பட வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்கு. வாகனம் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கடகராசிக்காரர்கள் வாகனம் வாங்கலாமா? வாங்குங்க, வேண்டாம்னு சொல்லலை. பட் கொஞ்சம் வேகம், அந்த வேகத்தில் ஒரு விவேகம் இருந்ததுன்னா தாராளமான முறையில் வாங்கலாம். என் பேரில் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டது. அஷ்டமத்து சனி நடக்குது இல்லையா,
என் பேர்லேயே வாங்கலாமா? நான் வாங்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுப கடன் தான். அதனால் அதெல்லாம் கடன் வாங்கி கூட வாங்க, கடன் தான் அடைஞ்சிரும், கவலைப்படாதீங்க. நம்ம நிறைய தடவை பதிவு பண்ணி தான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன். கடகராசிக்காரால பொறுத்தவரை கண்டச்சனி 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது தான் நிறைய பிரச்சனைகள். போன ஒரு 3 வருஷம் நிறைய பிரச்சனைகளை தாண்டியாச்சு. அஷ்டமத்து சனி கண்டச்சனி அளவுக்கு படுத்தாது, அவர் படுத்தவே படுத்தாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், படுத்தும். கண்டச்சனி அளவுக்கு நமக்கு படுத்தல் இருக்காது. இப்போ இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மாணவர்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இருக்குது. புதிய முயற்சிகள்லாம் எடுக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் நம்ம எடுக்கணும் அப்படின்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம், முயற்சி செய்யலாம், கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, தெம்பு உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் இருந்துக்கிறது நல்லது. தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்மம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போதே ஒரு நல்ல வைப்ரேஷனோட நமக்கு வந்து அந்த சிம்மம் அப்படிங்கிறது வேலை செய்யும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் கொஞ்சம் முன்கோபம், பிடிவாதம், என்ன இருந்தாலும் நெருப்பு ராசி அது இல்லாமல் இருக்காது. சனி பார்த்துடுற, குரு பார்த்துடுற, ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கு. பிரமாணப்படி இந்த ஜோதிடத்திற்கான பலன்கள் சொல்லும்போது சிம்ம ராசியோ அல்லது சிம்ம லக்னமோ, நீங்கள் ஒன்று சிம்ம ராசியாக இருக்கலாம், இல்லை சிம்ம லக்னமாக இருக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கோங்க. 6ஆம் இடத்துல செவ்வாயோ அல்லது சனியோ அல்லது ராசிநாதனோ இருந்தால் எதிரிகளை துவம்சம் செய்வார்கள். தை மாசத்துல ஒருத்தர் பிறந்து சிம்ம ராசியில் ஒருத்தர் பிறந்தாருன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிப்பார்கள். அது மாதிரி 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் சிம்மராசிக்காரர்களுக்கு, மகரத்தில் செவ்வாய் உச்சம் ஆனார்னா அடுத்து வரப்போறார் 4ஆம் தேதி பிப்ரவரி, நமக்கு 4ஆம் தேதி வரப்போறார். அப்போ நல்ல மாற்றங்கள் வரும், கவலைப்பட வேண்டாம். அது மாதிரி 6ஆம் இடத்துல சனி ஆட்சியா இருந்தார், இருந்தாலும் பகை கிரகம், சிம்மராசிக்கு பகை கிரகம் இருந்தாலும் 6ஆம் இடத்துல சனி ஆட்சினா சிம்மராசிக்கு யோகம். இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த லவ் சக்ஸஸ் ஆகிடும். மறுமணம் எதிர்பார்த்து காத்திருப்பான், ஏதோ ஒரு காரணத்தினால திருமணம் நமக்கு முறிவாயிடும், இல்லை ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் ஆகிடும். அவளுக்கு மறுமணம் நடக்குமாங்க ஐயா அப்படின்னா மறுமணத்திற்கான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நமக்கு நல்லபடியாக நடக்கும், சிறப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகம் அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க. நிச்சயமாக தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரும். ரிஸ்க் எடுக்கலாம், தொழிலில் ரிஸ்க் எடுக்கலாம், அற்புதமாக இருக்கு. கூட்டு தொழில் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த கூட்டு தொழில் செய்யும்போது உங்களுடைய ஸ்டாண்டிலேயே நீங்கள் கரெக்டாக நிற்கக்கூடாது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும். அப்போ இந்த பார்ட்னர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா வெறுமனே தொழில் பார்ட்னர் மட்டும் கிடையாது, லைஃப் பார்ட்னர்கிட்டையும் அப்படிதான். கணவனாக இருந்தால் மனைவியிட்ட விட்டு கொடுத்து போகணும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட விட்டு கொடுத்து போகணும். நம்ம
எல்லாமே நம்ம இப்போ நிறைய ஜென்ரலைஸ் பண்ணிட்டோம். எப்படி ஜென்ரலைஸ் பண்ணுறோம்? சிம்ம ராசியில் ஒரு பெண் பிறந்தா இப்படி தான் இருப்பா அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரம் எடுத்துட்டோம்னா, பூரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படின்னா அதில் பெண்ணே பிறந்தாலும் ஆண் தன்மை அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கு, அமைப்பு அப்படி இருக்கு. அப்போ இந்த பீரியட்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நமக்கு நல்லது. பெண்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு நடக்க போகிறது. கொஞ்சம் அதிகமான கவனம், ஸ்ரத்தை மட்டும் நமக்கு அவசியம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை விலகும். நல்லா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முன்னோர்கள் வழிபாடுன்னா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா தர்ப்பணம் கொடுக்கறது தான், அதுதான் முன்னோர்கள் வழிபாடு அப்படின்னு. இது கிடையாது. காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு சாமி முன்னாடி நின்று குலதெய்வத்தையும் நம்மளுடைய முன்னோர்களையும் பிரார்த்தனை பண்ணி, முன்னோர்கள் இல்லாம நாம இல்லை. அதனால முன்னோர்களை நல்லா பிரார்த்தனை பண்ணும். அதுதான் உங்களை காப்பாற்றும். இந்த கண்டச்சனி, அஷ்டமத்து சனி எது வேணாலும் வாழ்க்கையில வரலாம் போகலாம். ஆனா முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய சங்கடங்களையும் தாண்டி வெற்றி பெறுவார்கள். இது நிதர்சனம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கன்னியா ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் 5ஆம் இடத்திற்கு மாறுற அற்புதமான நேரம் போயின்னு இருக்கு. கன்னிராசி இளவரசன் அப்படி ஒரு நல்ல ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு ராசி. பொருளாதாரத்தில் வரவுக்கு குறைவு இருக்காது, வரவுக்கு எந்த விதமான குறைவு இருக்காது. ஆனா அனாவசியமான செலவுகள் செய்ய வேண்டிய சில சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். அதில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிறது நமக்கு நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அதாவது 6ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால இந்த வார்த்தையை நான் சொல்லலை. ராசியில கேது இருக்கு. இப்போ இந்த கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன், குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சில சூழல்கள் உண்டாகலாம். ஃபர்ஸ்ட், அப்போ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கும் போது நமக்கு நம்மளாவே சில நேரங்களில் சமைக்க முடியும், சில நேரங்களில் நம்மளால சமைக்க முடியாது. ஒருத்தருக்குன்னு சொல்லி என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லி கடையில் வாங்கி சாப்பிட வயிற்றுல புண்ணு வந்துடும். அதனால இந்த கேது நம்ம ராசியை விட்டு விலகிற வரைக்கும் வயிற்றுல கவனமா இருக்கும். முக்கியமா சாப்பாடு விஷயத்துல கவனமா இருக்கும். பொதுவாகவே இந்த கன்னி ராசிக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அப்ப சமைச்சு அப்ப சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். இப்போ சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. வெளியில சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதுன்னா எதை வாங்கி நீங்க சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடாதீங்க. உடம்புக்கு எது ஒத்துக்காதோ அதை சாப்பிடாது. கொஞ்சம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. தொழில் உத்தியோகம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்க போறது, அது மாதிரி இடமாற்றம் நிச்சயமா கிடைக்க போறது. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சிறப்பா அற்புதமான ஒரு நேரம் போயிருக்கு. மங்கள காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுக்கணும்னா குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு நிச்சயமான முறையில் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில ஒரு புதிய
மாற்றங்கள், ஏற்றங்கள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி விநாயகர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. துளாராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிர பகவான் 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணி குரு பகவான் ராசியை பார்த்தவர். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, துளாராசிக்கு குரு எதிரின்னு சொல்றான். துளாராசிக்கு குரு எதிரி, ஏன்னா என்ன, அவர் 3, 6 உடையவர், அதனால அவர் எதிரி. நல்லா தெரிஞ்சுக்கணும். பஞ்சாங்கம் இருந்ததுன்னா எடுத்து பாருங்க. அதுல நமக்கு பஞ்சாங்கம் தான் பிரமாணம். அதுல ரிஷபம் துலாமுக்கு குரு நட்பு, தனுசுக்கு சுக்கிரன் நட்பு, மீனத்துல சுக்கிரன் உச்சம். அதனால குரு நமக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கும் போதும் பயந்தாங்க. இப்ப 7ஆம் இடத்திற்கு போன வருஷம் குரு பயிற்சி நம்ம ராசியை பார்க்கும் போதும் நிறைய பேர் பயந்தாங்க. அடுத்து 8ஆம் இடத்துக்கு நிறைய பேருக்கு இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்கிட்ட, 8ஆம் இடத்துக்கு குரு போறாரே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி. சுபாவ சுபாவி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை உண்டு சம்ஸ்கிருதத்தில். அதாவது சுபாவ சுபாவின்னா இயற்கை சுபர்களையே சுபர் குரு, அவர் கெடுதல்லாம் பண்ண மாட்டார். துளாராசிக்கு ஒரு நல்ல பீரியடு போய்கிட்டு இருக்குங்க. எந்த குழப்பமும் வேண்டாம், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 2012 மே மாசத்திலேருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. இப்ப நமக்கு நல்ல பீரியடு போய்கிட்டு இருக்குது. தேவையில்லாம உங்களை நீங்களே குழப்பிக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போறது, அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போறதுங்க. துளாராசிக்கு வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றங்கள் நிகழப் போறது. தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. அதுதான் நம்ம எப்போதுமே சொல்றோம், தைரியமாக இருங்கள். பொருளாதாரம் ஏற்றம் பெறும், முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் வரப்போறது. தைரியமா இருங்க. புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம், கடன் வாங்கலாம், உப தொழில் ஆரம்பிக்கலாம், தொழிலை விருத்தி பண்ணலாம், தொழிலுக்குன்னு சொல்லி வாகனங்கள் வாங்கலாம், பார்ட்னரா சேர்த்துக்கலாம். அது மாதிரி பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிக்கலாம். வெளியூர் வெளிநாடு முயற்சி பண்ணலாம். ஐயா எனக்கு விவசாயத்தின் மீது பயங்கர ஈடுபாடுங்க ஐயா, நான் விவசாயம் தாராளமா பண்ணுங்க, நல்லபடியா வரும். விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள் துளாராசிக்காரர்கள் இப்ப எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியாக வரும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பெண்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் கிடைக்க போகிறது. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் சேரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. 4ஆம் இடத்துல சனி, அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பயப்படுறது இந்த அர்த்தாஷ்டம சனிக்கு நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. நம்ம அடிக்கடி சொல்றது, எல்லா இடத்துலையுமே சொல்றது, பயப்படாதீங்க அப்படிங்கிறது தான்.
பொதுவாக இந்த காலகட்டம் நமக்கு குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். பல விதத்திலும் இருந்து வந்த சஞ்சர நிலை, சங்கட நிலை விலகும். வரவுக்கு குறைவு இருக்காது. வரவுக்கு எப்போதும் குறைவு இருக்காது. நல்லபடியாக வரவு வந்துட்டே இருக்கும். செலவுகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து நாம் செய்யணும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், சனி பகவான் பார்க்கிறார். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து எந்த விதமான முயற்சிகளும் நீங்கள் எடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை எல்லாமே தொழில் உத்தியோகத்தில் விலகும். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்பத்தினரால், குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். பொதுவாக கல்வி சம்பந்தமான விஷயங்களில் மாணவர்கள் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தினரால் அனுகூலங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பல விதத்திலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் விலகும். இந்த காலகட்டம் தொடங்கும் போது முதல் 2 நாளைக்கு நமக்கு சந்திராஷ்டமம் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய ஆதிபத்தியம், மற்ற கிரகங்களுடைய ஒரு சில நகர்வுகள், பார்வைகள், அது எல்லாமே நமக்கு அனுகூலத்தை தர மாதிரி அமைஞ்சிருக்கு. தொட்டதெல்லாம் துலங்கும். வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பல விதத்திலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நல்ல ஒரு புதிய மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்தையும் தைரியமா, தன்னம்பிக்கையா நீங்க செய்யலாம். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து சில முக்கிய முடிவுகள் இப்ப நீங்க எடுத்துருங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகங்களுடைய நகர்வுகள், கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. தயவு செய்து முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கிறாருன்னா இந்த காலகட்டத்தில் எடுக்க ரொம்பவே சிறப்பா, அற்புதமா, நல்லபடியா வரும். புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் பொறுங்க. ஏப்ரலுக்கு பிறகு உத்தியோகத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் வரப்போகுது. அந்த மாதிரி வெளியூர், வெளிநாடு காத்திருந்தவாளுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுக்கணும் அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில ஒரு புதிய மாற்றங்கள் வரப்போகிறது. அது மாதிரி பெரிய சாதனைகள் எல்லாமே உங்களால செய்ய முடியும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் ஏற்றம் பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். மகர ராசி அன்பர்களுக்கு எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு நம்மளால வரணும். ராசிக்கு புத பகவானுடைய வருகையானது நமக்கு நட்பு கிரகம். நம்ம ராசிக்கு அது மாதிரி 6, 9 குடையது. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. சில நேரங்களில்
தேவையில்லாத ஒரு அவசரம், ஒரு படபடப்பு இதெல்லாம் உண்டாகலாம். கொஞ்சம் பொறுமையா நிதானமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது உங்களுக்கு நல்லது. அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். மதி நுணுக்கம் அதிகரிக்கும். அதாவது எந்த ஒரு கிளாரிட்டின்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயத்தை எடுத்திருந்தாலுமே அதில் நமக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தாருடைய நல்லாதரவு கிடைக்கும். தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் அயன சயன போக விரய ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுகிறார். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து அருளி செய்கிறார். நிச்சயமா தொழில் சார்ந்து ஒரு பெரிய வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நிச்சயமான முறையில் விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மனசுக்குள்ள ஒரு இருந்து வந்த ஒரு சஞ்சல நிலை எல்லாமே விலகும். கவலைப்பட வேண்டாம். அது மாதிரி உத்தியோகத்தினருக்கு ஒரு பெரிய எழுச்சி காணப்படும். பெரிய வாய்ப்புகள் அது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட சில தடங்கல்கள் வந்தாலும் தடங்கல்களை தாண்டி உங்களால் சமாளிக்க முடியும். பெண்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். மாணவர்களுக்கு கல்வியில புதிய முன்னேற்றம் காணப்படும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி சனீஸ்வர பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கு. ஆனா நமக்கு 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவா அற்புதமா அமைஞ்சிருக்கு. பொதுவா இந்த நீங்க கும்ப ராசியாவோ அல்லது கும்ப லக்னமாவோ இருக்கலாம். பொதுவா நாம இந்த ஒரு ஜென்ம சனி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சில நேரங்கள்ல நாம அவசரமா சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கு. அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு சில நேரங்களில் அது ஃபெயிலியரை கொடுக்கலாம். இப்போ ஒரு ஒரு விஷயத்தை எடுக்கிறோம்னா அதுல தேவையில்லாத அவசரம், படபடப்பு எல்லாம் கூடாது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகள்ல நிதானமா இருக்கும். முக்கியமா நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்கள்ட்டெல்லாம் பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க. தொழில் உத்தியோகத்துல கடுமையான பணிச்சுமை காணப்படும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டா கூட அதுல சில தடங்கல்கள் நமக்கு உண்டாகும். இப்போ உதாரணமா நீங்க ஒரு தொழில் பண்றீங்க, தொழிலை விருத்தி பண்றதுக்கு கடன் உதவிக்காக நீங்க பேங்க் அணுகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த சமயத்துல நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு சில தடங்கல்கள் உண்டாகும். அப்ப எல்லாவற்றையும் தாண்டி உங்களால சமாளிக்க முடியும். அதுல கவலை வேண்டாம். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா சில பேருக்கு ஜாயின்ஸ் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரலாம். அது மாதிரி இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சம்பந்தமான விஷயங்கள்ல சில விஷயங்கள்ல நாம கவனமா இருந்துக்கணும். இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான
கவனம் ஸ்ரத்தை என்பது அவசியம். நிறைய பேருக்கு ஞாபக மறதி உண்டாகலாம். இதை கொஞ்சம் கவனமா இருங்க. பொதுவா இந்த காலகட்டத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதுக்குள்ள சில இரட்டை மனநிலை உண்டாகும். ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற இரட்டை மனநிலை உண்டாகும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். தினசரி சிவபுராணம் சொல்லி சிவ வழிபாடு, தூய தமிழ்ல நமக்கு சிவபுராணம் இருக்கு. சிவபுராணம் சொல்லி சிவ வழிபாடு செய்து வருவது ஒரு நல்ல பரிகாரம். சிவபுராணம் சொல்லலாம் எனக்கு நேரம் இல்லைங்க ஐயா அப்படிங்கிறவங்க காலையில் 108 தடவை, சாயந்தரம் 108 தடவை நமச்சிவாயா அப்படிங்கிற ஒரு இந்த 5 எழுத்து மந்திரத்தை சொன்னாலே, சில பேர் நமச்சிவாயான்னு சொல்றா, சில பேர் நமசிவாயன்னு சொல்றா. நம்மளுடைய விருப்பம் என்னவோ, எல்லாமே இறைவனுடைய நாமம் தான். அதனால சிவபுராணம் சொல்ல முடியாட்டாலும் இந்த 5 எழுத்து மந்திரம் பஞ்சாட்சரத்தை காலையிலையும் மாலையிலையும் ஒரு 108 தடவை, இந்த டிராவலில் இருந்தாலும் சரி, இல்லை எந்திரிச்சு நம்ம இந்த குளிக்கிற சமயத்தில் கூட எப்போ வேணாலும் சொல்லலாம். இதுக்கு தோஷங்கள் கிடையாது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவம். மீனராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடரும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களும் உங்க மனசுக்கு நிறைவா அற்புதமா நடக்கும். போன நமக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு எடுத்தது, அதுலேருந்து மீனராசிக்காரர்களுக்கு ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருந்துட்டே இருக்கு. மீனராசியாவோ அது மீன லக்னமாகவோ இருக்கலாம். வேலையை விட்டுறலாமா, வேற வேலைக்கு ட்ரை பண்ணலாமா, இல்லை தொழில் செய்யலாமா, நமக்கு வேலை போயிடுமோ அப்படிங்கிற பயம், இது மாதிரி நிறைய சிக்கல்கள், அது எல்லாம் நல்லபடியா தீரும். கவலைப்படாது. பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே காணப்படும். கவலை வேண்டாம். குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு பல வழிகளிலும் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கவலைப்பட வேண்டும். சில பேருக்கு இந்த இச்சிங் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தா போதுமானது. இந்த காலகட்டம் பெண்களுக்கு முயற்சிகளில் நல்ல லாபத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை, ஏற்றத்தை உங்களுக்கு வாரி வழங்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.